உயிர் அச்சுறுத்தல், பதவி துறந்து நாட்டை விட்டு வெளியேற்றம். இன்டர்போலிடம் பிள்ளையான் சரணடைவதே முக்கியம், இறுக்கமடையும் ஐக்கிய நாடுகளின் நகர்வு. ஜெனீவாவில் இலங்கை தமிழருக்கு ஆதரவாக ஒலித்த குரல். புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் விடுத்துள்ள பகிரங்க வேண்டுகோள். குருந்தூர்மலை விவகாரம் தொடர்பிலான தீர்ப்பினை அடுத்து எதிர்கொண்டு வந்த உயிர் அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தங்கள் காரணமாக தான் வகித்து வந்த நீதிபதி பொறுப்புகள் அனைத்தையும் துறந்த முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி ட்ரீ சரவணராஜா நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இது குறித்து அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தவை வருமாறு: குருந்தூர்மலை வழக்கில் நீதிபதி வழங்கிய கட்டளைகளை மாற்றியமைக்குமாறு தொடர்ச்சியாக அரசு தரப்பால் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டன. நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர மற்றும் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் எனக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர். அண்மையில் எனக்கான காவல்துறை பாதுகாப்பு குறைக்கப்பட்ட அதேவேளை புலனாய்வாளர்கள் தொடர்ச்சியாக என்னை கண்காணித்து வந்தனர். சட்டமா அதிபர் என்னை தனது அலுவலகத்தில் 21/9/2023 அன்று சந்திக்க வருமாறு அழைத்து குருந்தூர்மலை வழக்கின் நீதிமன்ற கட்டளைகளை மாற்றியமைக்கும்படி அழுத்தம் பிரயோகித்தார். குருந்தூர்மலை வழக்குடன் தொடர்பு படுத்தி எனக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றில் எனது தனிப்பட்ட பெயர் குறிப்பிடப்பட்டு 2 வழக்குகள் கோப்பிடப்பட்டுள்ளன. இவற்றின் அடிப்படையில் எனக்கு நேர்ந்த உயிர் அச்சுறுத்தல்கள் மற்றும் அழுத்தங்கள் காரணமாக நான் மிகவும் நேசித்த எனது நீதிபதி பதவிகள் அனைத்தையும் துறந்துள்ளேன். இது குறித்து பதவி விலகல் கடிதத்தினை கடந்த 23/9/2023 அன்று பதிவு தபாலூடாக நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் செயலாளருக்கு அனுப்பி வைத்துள்ளேன் என்றும் தெரிவித்தார். அவர் தன்னுடைய பதவி விலகலை அறிவித்த பின்னர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரியவந்துள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பெற வேண்டிய அடுத்த கட்ட தவணை நிதிக்கான உடன்பாட்டை எட்ட தவறியதால் ஏற்பட்ட பின்னடைவு நிலைமையை சர்வதேச ஊடகங்களால் முன்னிலைப்படுத்தப்பட்டு வருகின்றன. 2ஆம் கட்ட தவணையான $330 மில்லியன் நிதியை விடுவிப்பது தொடர்பாக 2 தரப்புக்கும் இடையில் விரைவில் ஒரு உடன்பாடு எட்டப்படாமல் விட்டால் பொருளாதார நெருக்கடியால் கடந்த வருடம் எழுந்த மக்கள் போராட்டங்களை போன்ற போராட்டங்கள் மீண்டும் வெடிக்கலாம் என்ற அச்ச நிலையும் எழுந்துள்ளது. இலங்கை கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில் அந்த நெருக்கடி நிலையிலிருந்து நாட்டை மீட்பதற்காக வடிவமைக்கப்பட்ட $3 பில்லியன் கடன் திட்டம் பின்னடைவுக்கு உள்ளதானதாக காணப்படுகின்றது. அந்த வகையில் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 2ஆம் கட்ட தவணை நிதியை பெறுவதற்குரிய உடன்பாடு ஒன்றை ஸ்ரீலங்கா அரசாங்கமும் சர்வதேச நாணய நிதியமும் எட்ட தவறியமை அனைத்துலக ஊடகங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்டு வருகின்றது. புதிய உடன்பாடு ஒன்று எட்டப்படும் வரை இலங்கைக்குரிய அடுத்த கட்ட தவணை நிதி கிட்டாது என்பதால் மீண்டும் நாட்டில் தீவிரமான பிரச்சினைகள் தலையெடுக்கலாம் என்ற அச்சநிலை எழுந்துள்ளது. இந்த நிலையில் திட்டமிடப்பட்ட சில சீர்திருத்தங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகம் நேரம் எடுக்கப்படுவதை ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சக அதிகாரிகள் நாணய நிதியத்திடம் ஒப்புக்கொண்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. கடந்த ஆண்டு பொருளாதார நெருக்கடியால் எழுந்த மக்கள் போராட்டங்களால் அப்போதைய அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இன்டர்போலிடம் பிள்ளையான் சரணடைவதே முக்கியம் என பிரித்தானிய தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் ரவி தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பெரராஜசிங்கத்தை கொன்றது, ரவிராஜை கொன்றது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் பிள்ளையான் மீது உள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பில் சேனல் 4 வெளியிட்டுள்ள காணொளி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை உள்ளிட்டோர் குறிப்பிட்ட காலம் வரை தங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று சொன்னார்கள். தற்போது குத்துக்கரணம் அடித்துள்ளார்கள் என்றும் தனது விமர்சனத்தை வெளியிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் படுகொலை குறித்து இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவரும் சிங்கள பௌத்த அரசியலும் ஊடகங்களும் சர்வதேச விசாரணையை கோர வேண்டும் என புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன. ஆஸ்திரேலிய தமிழ் காங்கிரஸ், நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம், அமெரிக்க தமிழ் செயற்பாட்டு குழு உட்பட தமிழ் அமைப்புகள் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளன.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக சர்வதேச விசாரணை இடம்பெற வேண்டும் என இலங்கையின் எதிர்க்கட்சித் தலைவர் விடுத்துள்ள வேண்டுகோளை புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் வரவேற்றுள்ளன. அதேவேளை இலங்கையின் சிங்கள பௌத்த அரசியலின் ஊடகங்களின் பல வருட கனத்த மௌனங்கள் குறித்தும் புலம்பெயர் அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. 2009 இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் இலங்கை ஆட்சியாளர்களுக்கு உள்ள தொடர்புகள் குறித்து சேனல் 4 வெளியிட்ட வீடியோ குறித்து இலங்கையின் பௌத்த சிங்கள அரசியலும் ஊடகங்களும் வெளியிட்ட வீடியோ குறித்தும் கனத்த மௌனத்தை பின்பற்றின என புலம்பெயர் அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. 14 வெளிநாடுகளை சேர்ந்த 42 பேர் உட்பட 269 அப்பாவி மக்களின் உயிர்களை பறித்தெடுத்த ஈவிரக்கமற்ற பயங்கரவாத உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சர்வதேச விசாரணையை கோருவதில் எதிர்க்கட்சி தலைவர் வெளிப்படையாக செயற்பட்டுள்ளார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தாக்குதலின் பின்னணியில் இலங்கை ஆட்சியாளர்களின் உயர்மட்டத்தினர் தொடர்பு பட்டிருப்பதால் உள்ளக விசாரணைகளின் நம்பகத்தன்மையை எதிர்க்கட்சி தலைவர் நிராகரித்துள்ளார் என புலம்பெயர் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. அவ்வாறெனில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையில் 7 லட்சம் அப்பாவி தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக 1,46,679 பேர் காணாமல் போயுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மதிப்பிட்டுள்ளமை முள்ளிவாய்க்கால் படுகொலை குறித்து இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ள இலங்கை அரசாங்கத்தின் கணக்கெடுப்பு குறித்தும் எதிர்க்கட்சி தலைவரும் இலங்கையின் சிங்கள பௌத்த அரசியல் மற்றும் ஊடகங்கள் எவ்வாறு மௌனமாயிருக்க முடியும் என புலம்பெயர் அமைப்புகள் கேள்வி எழுப்பியுள்ளன. எண்ணிக்கைகளுக்கு அப்பால் பறிக்கப்படும் ஒவ்வொரு உயிரும் தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு நீதி பொறுப்பு கூறல் உண்மையை மாத்திரம் தேடும் குடும்பத்தவர்களுக்கு மிகவும் பெருமதியானது என அவை தெரிவித்துள்ளன. எதிர்க்கட்சி தலைவரும் இலங்கையின் சிங்கள பௌத்த அரசியலும் நீதியில் சமத்துவம் குறித்து நம்பிக்கை கொண்டிருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு சர்வதேச விசாரணைகளை கோருவதுடன் நிற்காமல் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற இனப்படுகொலையில் தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் குறித்த நம்பகத்தன்மை வாய்ந்த குற்றச்சாட்டுகள் குறித்து சர்வதேச விசாரணைகளை கோருவதன் மூலம் தங்களை மீட்டெடுத்துக் கொள்ள வேண்டும் என புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் குறிப்பிட்டுள்ளன. அவ்வாறான வேண்டுகோளை அவர்கள் விடுத்தால் அது இலங்கையின் துருவமயப்படுத்தப்பட்ட இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பெரும் சாதகமான விடயமாக விளங்கும் என அவை தெரிவித்துள்ளன. இலங்கையில் இடம்பெற்ற தமிழ் இன படுகொலை விவகாரத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கையை நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இலங்கை தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கும் எந்த தண்டனையும் இல்லாமல் இலங்கை அரசு தப்பித்து வரும் போக்கிற்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையகத்தின் உறுப்பு நாடுகள் முடிவு கட்ட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இன்று ஜெனீவா நகரில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 54வது மாநாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் வாழும் தமிழ் மக்கள் ஆண்டுகளாக இனவாதம், பாகுபாடு மற்றும் வேறு பல வடிவங்களிலான சகிப்புத்தன்மையற்ற செயல்களுக்கு ஆளாக்கப்பட்டு வருகின்றனர். இலங்கையில் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் என்றும் இன்னும் பலர் தொடர்ந்து ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றனர் என்றும் அன்புமணி எடுத்துரைத்தார். இலங்கை தமிழ் மக்களுக்கு எதிராக சிங்கள அரசால் நிகழ்த்தப்பட்ட மனித குலத்திற்கு எதிரான 21ஆம் நூற்றாண்டின் முதலாவது அட்டூழியம் மற்றும் குற்றங்களுக்கு நீதி பெற்று தர வேண்டுமென்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையரின் அழைப்பை அனைத்து உறுப்பு நாடுகளும் செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இலங்கையில் நடைபெற்ற இனப்படுகொலைகள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையர் அலுவலகத்தின் இலங்கை பொறுப்புடைமை திட்டத்தின் திரட்டப்பட்டுள்ள சாட்சியங்களை கொண்டு இலங்கை தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கும் அதிலிருந்து எந்த தண்டனையும் இல்லாமல் இலங்கை அரசு தப்பித்து வரும் போக்கிற்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையகத்தின் உறுப்பு நாடுகள் முடிவு கட்ட வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தினார். இதுவரை மூடிமறைக்கப்பட்ட போர்க்குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், தமிழின படுகொலை மற்றும் 2015ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையர் அலுவலக விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்த ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிரான சிங்கள அரசின் திட்டமிட்ட பரவலான குற்றங்கள் உள்ளிட்ட அனைத்து குற்றங்களுக்கும் பொறிமுறை மூலம் ஆதாரங்கள் திரட்டப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் இலங்கையில் காலம் காலமாக தமிழர்கள் வாழ்ந்து வரும் பகுதிகளில் சிங்களவர்களை குடியேற்றுவதன் மூலமாகவும் இலங்கை அரசின் உதவியுடன் இந்து கோயில்கள் சிதைக்கப்படுவதன் மூலமாகவும் மேற்கொள்ளப்பட்டு வரும் மக்கள் தொகை மாற்றத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என
வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய நாடுகள் அவையின் மூலமாக இலங்கை அரசு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், சர்வதேச நீதிக்கான நீதிமன்றம் மற்றும் பிற சர்வதேச பொறிமுறை அமைப்புகளில் கொண்டு சென்று நிறுத்தி தண்டனை பெற்றுத்தருதல் ஆகிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை பாதுகாப்பது குறித்து அர்ப்பணிப்புடன் உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவுடனான சந்திப்பை தொடர்ந்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் இதனை தமது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் தெரிவித்துள்ளார். துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களின் அபிவிருத்தி குறித்து இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் மற்றும் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா ஆகியோருக்கிடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது இலங்கையின் வர்த்தக மற்றும் தனியார் துறையினரை முன்னிறுத்திய அபிவிருத்திக்கு துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்துக்கள் அவசியமானவை என ஜூலிசங் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் விமான போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் போன்றவற்றின் வெளிப்படையான வளர்ச்சியை எளிதாக்குவதற்கும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அமெரிக்கா அர்ப்பணிப்புடன் செயல்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் சாலிய பீரிஸை ஜூலிசங் நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் உத்தேச பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம் மற்றும் இணைய பாதுகாப்பு சட்டமூலம் ஆகியவற்றின் வரைவை தயாரித்ததில் சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஒத்துழைப்பு குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது.